என்ன நோட்டி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, சூப்பரான மீனும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு ரொட்டி தான் செய்ய போறோம். என்ன இதை வந்து கிழங்கு மீன் ரொட்டி என்று சொல்லலாம், மீன் கிழங்கு ரொட்டி என்று சொல்லலாம், இல்லாட்டிக்கு மீனின் கிழங்கு ரொட்டி என்று சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்க வைக்கிறதான் பேர் என்னன்றவளே என்னடா அதான். ஓகே, அதான் செய்ய போறோம். அதை எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அரைச்ச கறி பவுடர் இருக்கு, கறித்தூள் இருக்கு, கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கோப்பித்தூள், முட்டமா எல்லாமே இருக்கு. நீங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்ப கடகடன்னு நாங்க என்னது மீட்டின் ரொட்டி கிழங்கு ரொட்டியே செய்யலாம். இங்க பாருங்க, ஒரு ஆள் வந்திருக்கிறார் என்ன செய்யறதுக்கு. என்ன வாயாலே எல்லாம் பிச்சு எல்லாம் பீ நடக்குது நண்பர்களே. இது வந்து மீண்டின் பெற்ற கட்டர் நண்பர்களே, எங்கள்கிட்ட இல்ல, நாங்க கத்தியாலதான் உடைச்சு கொண்டு வந்தோம். அதை பார்த்துட்டு சுவிஸ்ல இருந்து ஒரு அம்மாவும் ஒரு அண்ணாவும் என்ன ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் கொண்டு வந்து எங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. யூட்டு கத்தியால உடைச்சு கஷ்டப்படுறேன்னு கொண்டு தந்திருக்கிறோம். அதால இன்னைக்கு நாங்க உடைக்க போறோம். ஓகே, ஓபன். கத்திரிக்கோள் கொண்டுருவா, தேவையில்லையா? எப்படி ஓபன் பண்றது உங்களுக்கு தெரியுமா? எப்படி வெயிட் வெயிட் எனக்கு கம்மியா சூப்பரா இங்கிட்ட தம்பி. ஓ பாருங்க, அவ நாங்க போட்டு கத்தியால குத்து குத்துண்டு குத்தி சும்மா பாத்தீங்களா நண்பர்களே. இனி இதுக்கு ஊத்துங்க, தண்ணி எதுக்கு ஊத்திட்டு கையுக்கும் பாதிப்பு இல்ல. ரொம்ப நன்றி எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்களுக்கு. ஜூட் தான் நான் சொல்ல, ஜூட்டுக்காக தான் முக்கியமா கொண்டு வந்தாங்க நான். பாத்தீங்களா நண்பர்களே, எவ்வளவு ஒரு ஈஸியா இருக்கு. நீட்டா வருது. இங்க பாத்தீங்களா, சும்மா வருது. பாத்தீங்களா, இது வந்து இந்த லின்னோ மீன்டா. அந்த லின்னோ மீன்ல தான் இது செய்யறது. பாத்தீங்கன்னா நண்பர்களே, பாத்தீங்களா, அது எங்களுக்கு இந்த மீன் கட்டுறதை கொடுத்த அண்ணாக்கும் அக்காவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். பாத்தீங்களா, ஜூட் ஈஸியா உடைச்சிட்டேன், ஜூட்டை கஷ்டப்படுத்தல. கத்திய வச்சு குத்து குத்துன்னு குத்தி நானே உடைக்கலாம். எப்படி உடைச்ச நீங்க? பாத்தீங்களா நண்பர்களே, எவ்வளவு ஹெவியா இருக்குன்னு சொல்லி. என்ன ஆனா இங்க இருக்கிறது அப்படி இப்படி ஹெவி இல்ல. தகடு மாதிரி இருக்கு. இது நல்ல ஈஸியா அப்படியே பிடிக்க தண்டு பாட்டுல வெட்டுது நண்பர்களே. பாத்தீங்களா, இது நாங்க நாங்க கத்திய போட்டு வச்சு குத்து குத்து குத்தி அது ஜூட்டோட கஷ்டத்தை பார்த்து அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு நண்பர்களே. மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. ஓகே, துருப்பிடிக்காதா? ஓகே ஓகே. கிழங்கு ரொட்டிக்கு மா எடுத்திருக்கிறேன். இனி நாங்க குழைப்போம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நாங்க சும்மா ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சிருக்க வேண்டியதான். கலந்து விடுவோம். இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குழைச்சிருப்போம். இப்போ தண்ணி காணாது, இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைச்சிருப்போம். இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா பிரட்டி குழைச்செடுப்போம். இப்போ நல்லா இந்த மாதிரி குழைச்சி விட்டாச்சு. இனி கொஞ்சமா மேலால எண்ணெய் பூசி விட்டுட்டு இதுக்கட்டு டக்காண்டு கறியை ரெடி பண்ணுவோம்.
கறியை ரெடி பண்ணுவோம். சட்டியை வச்சாச்சு, தேங்காய் எண்ணெயை விட்டாச்சு. எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதுக்கு கடுகு பெருஞ்சீரகம் எதுக்குன்னு நான் சேர்க்க போறது இல்ல. உள்ளிய பாருங்க இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். உள்ளிய சேர்ப்போம். இதோட கருவேப்பிலையும் இப்படி குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், இதோட வெங்காயம், பெரிய வெங்காயத்தை தான் இந்த மாதிரி குட்டி குட்டியா வெட்டி வச்சுட்டேன். இனி வதங்கட்டும். கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் டக்கண்டு வதங்கும். அதனால்தான் வெங்காயம் வதங்கட்டும். என்ன பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்குது. வதங்கிட்டு என்ன இனி மிளகாத்தூள் சேர்ப்போம். இதெல்லாம் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். மஞ்சள் தூள், மிளகு தூள், கட்டத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடுவோம். இனி உருளைக்கிழங்க அவிச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதோட பாருங்க, மீன் டின் இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்து இப்படி நசிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நல்லா எல்லாத்தையும் உருளைக்கிழங்கு இந்த மீன் டின் எல்லாம் உண்டு சேர நல்லா கலந்துடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி உப்பும் சேர்ப்ப வேண்டாம். உப்பு எப்படியும் காணாம இருக்கும். கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கிறோம். சேர்த்துட்டு இதோட தேசி புளி, எல்லாத்தையும் நல்லா கலந்துடுவோம். பார்த்தீங்களா? கறி ரெடி. டேஸ்ட் பார்ப்போமா? சூப்பர், செம்ம. மல்லியில இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கலாம், இருந்தா சேருங்க, இல்லாட்டிக்கு சேர்க்காம விடலாம். சரியா? சேர்த்துட்டு கலந்து விடுவோம். மல்லியில சேர்த்தா சூப்பரா தான் இருக்கும். இப்போ பாருங்க, கறி ரெடி. எண்ணெய் இறக்குவோம். எண்ணெய் இறக்கிட்டு நாங்க ரொட்டியை ரெடி பண்ண வேண்டிய. வாங்க இனி கிழங்கு ரொட்டியை ரெடி பண்ணுவோம். பாருங்க, கறி சும்மா செமையா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சும்மா ஜம்முன்னு இருக்கேன். இங்க கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், என்ன கோன் அடி பார்த்தீங்களா அந்த வாகனமன். இதுக்கு பிறகு கணக்க மாவு எடுத்து, மழை நண்பர்களே, மழை, திடீர் மழையன். தேய்ச்சிருப்போம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. இனி கறியை வைப்போம். நல்ல மெல்லிசா தான் தேய்ச்சி எடுத்துருக்கேன்னு சொன்னா அப்பதான் டக்கண்டு அவியும். அதாலதான் உங்களோட விருப்பம் என்ன. அதுக்கு பிறகு ஒரு மடிக்கு இதுல நிறைய விதங்கள் இருக்கு என்ன மடிக்கிறது. கிழங்கு ரொட்டியில முக்கோணமாவும் செய்வோம் பாருங்க. செய்துட்டு இது ஒரு மெத்தட். சரியா? இப்படியும் சொல்லலாம். இதுல கொஞ்சமா எண்ணெய் பூசிவோம். அப்போ இந்த ஒட்டி பிடிக்காததால. இனி அடுத்தது தேய்ப்போம். இதை முக்கோணமா செய்ய போறேன்.
நாங்கள் நார்மலாக இப்போ மாலு பன் செஞ்சோம் அதே மாதிரி தான். இப்படி ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதை நல்லா இப்படி இழுத்து விடணும். எடுத்து இப்படி ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்துட்டு இப்படி எடுத்தோம்னா சரி. இந்த பக்கம் ஒரு மடிப்பு. நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன், உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக செய்யலாம். பார்த்தீங்களா, நம்ம முக்கோணமும் ரெடி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்லையும் நாங்கள் செஞ்சு எடுப்போம். சரியா? இப்படி ரொட்டி மாதிரியும் சுடலாம் பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கிறேன் நான். இப்படி நடுவாக தேய்ச்சி வட்டமாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி. இது சுகமான வேலை. உங்களுக்கு முக்கோணமாக மடிக்க கஷ்டம், ரோல் பண்ண கஷ்டம் அப்படின்னா டக்குன்னு இப்படி எடுத்துட்டு பாருங்க. இல்லைங்களா? இந்த மாதிரி தேய்ச்சிடும். மெதுவாக இந்த மாதிரி அமர்த்திக்கிட்டோம்னா சரி. சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்குறேன். எப்படியும் தேய்க்கலாம், நல்லா இருக்கும். இனி ரொட்டியை சுடுவான். தோசைக்கல் சூடாட்டும் பாருங்க. எல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரியும் தேய்ச்சிருக்கிறேன், இந்த மாதிரியும் தேய்ச்சிருக்கிறேன். இப்போ தோசைக்கல் சூடாட்டுக்கும் சுட்டெடுப்பான். இப்போ தோசைக்கல் சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன். சேர்த்துட்டு முதல் இது இந்த வட்டமாக சேர்த்தது சுடுவோம். என்ன வட்டமாக சேர்த்தது எப்படி இந்த மாதிரியே தேய்ச்சி விடலாம். அவியட்டும். இப்போ திருப்பி போடுவோமா? மழை வந்து நண்பர்களே நாங்க உள்ளுக்கு வந்துட்டோம். ரொட்டி நான் சுட வலிக்கிட்டாலே மழை வந்துடும். எனக்கு மழை நேரத்துல ரொட்டி சுட்டு சாப்பிடுறது நல்லா பிடிக்கும். நான் இன்றைக்கு ரொட்டி சுடுறதோட நல்ல மழை தூருது பாத்தீங்களா? இப்படி திருப்பி விட்டுட்டு கொஞ்சமா இப்படி எண்ணெய் மற்ற பக்கம் அவியட்டும். இப்படியே மாத்தி மாத்தி பாருங்க எப்படி பொங்கி வருதுன்னு பாத்தீங்களா? சூப்பரா பொங்கி வருது. நல்ல டேஸ்டா இருக்குது இந்த ரொட்டி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சரியா? இப்ப பாருங்க, சூப்பரா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதே மாதிரி கடகடன்னு எல்லாத்தையும் சுட்டு எடுப்போமா? இனி இந்த ரொட்டியை சுடுவோம் நண்பர்களே, முக்கோண ரொட்டியை. அது 2-3 போடலாம் ஒரேடியா. பாருங்க, 1 2 3. இது நீளம், இது முக்கோணம் தானே? எது முக்கோணத்துல 2 தான்டா 3 தான்டா செய்தேன். தெரியாம சொல்லிட்டேன். சுடுவது இப்படியே. இந்த பக்கம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சுடுபடட்டும். திருப்பி போடுவோம் மற்ற பக்கம். பார்த்தீங்களா? ஒரேடியாவே போட்டாச்சு. இதுதான் கஷ்டமேண்டா. இப்போ மற்ற பக்கம் அவியட்டும். எல்லாம் நாங்கள் நிமித்தி விடணும். அப்போதான் இந்த மற்ற பக்கம் எல்லாம் அவியும். இங்கே இப்படி இப்படி விடணும். இதே மாதிரி மற்ற பக்கமும் திருப்பி விடணும். இந்த சைட் எல்லாம் அவியும். இப்படி அதுக்கு பிறகு பேந்திங்க அலை பக்கம் இந்த பார்த்தீங்களா? ஓ, இப்படி மாற்றி மாற்றி போடணும்.
அதுக்கும் செய்யணும் இந்த இப்படி அப்படி பிடிக்கணும். அப்ப அவிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பக்கம் அதுக்கும் அதே மாதிரி செய்யணும். எல்லாத்துக்கும் அதே மாதிரி இப்படி ரெண்டா இன்னும் நல்ல உங்களுக்கு என்ன நிக்குது இவ்வளவு போத்துச்சு. இப்ப பாருங்க இதே இந்த பக்கம் இருக்கா அப்படி நிமித்தி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு முக்கோணம் தானே போட்டு அந்த ஒன்று எடுத்துட்டு இருந்த இந்த பக்கம் அப்படி போட்டுட்டு எடுப்பேன். இப்ப எடுப்போம் பாருங்க சுடுபட்டுட்டு சரிங்களா. ஒடியாங்கோ கிழங்கு ரொட்டி. இது ஒரு பக்கம் கொஞ்சம் அவியட்டும். இந்த பக்கம் இனி இதே மாதிரி கடகடண்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. இதுலயும் 2 இன்னொன்னும் போடலாம் நண்பர்களே 3 பார்த்தீங்களா. எல்லாத்தையும் சுட்டுட்டு வாரேன். ஓகே நண்பர்களே நாங்க சாப்பிட போறோம். பசிக்கிறது என்ன பசியோ பசி பாருங்க. இது சும்மா ரொட்டி செமையான மீண்டின் ரொட்டி. என்ன மீண்டின் கிழங்கு ரொட்டி பாருங்க. நல்ல வேளை நான் இந்த ரொட்டி சுடக்க மழையும் வருது நண்பர்களே. அப்ப பாருங்களேன் சரிங்களா. செம்ம வேற லெவல் நண்பர்களே, வேற லெவல். ஆஹா ஓஹோ அருமை. இந்த மலைக்கு இதமாய் உள்ளது. அப்படி பாருங்க கறியெல்லாம் நல்ல கார சாரமா ஜம்மன் இருக்கு. இது முக்கோணமா சுட்டுனாங்க. எங்கூர காணையில எல்லாம் கீழே போயிட்டு இப்படிதான் கடையில விற்கும் நண்பர்களே கூடுதலா. எனக்கு வட்டமா பிடிச்சது. எனக்கும் வட்டம் தான் நல்லா இருக்கும். கறியும் கணக்கா இருக்கு. எல்லாம் உண்டுதான். சும்மா வேற லெவலா இருக்கு. அது மலைக்கு அப்படி இருக்கு. ஆஹா ஓஹோ அருமையா. நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சூப்பரா இருக்கு நண்பர்களே. எல்லாத்தையும் சாப்பிடுறோம் பாருங்க நண்பர்களே. முக்கோணம் சாப்பிட்டேன், பட்டம் சாப்பிடுவேன், சதுரத்தை சாப்பிட சொல்லி எல்லாம் ஒன்றுதான்டா. செம்மையா இருக்கு. வள்ளு முருகன் சதுர செயலாளர் வந்த மாதிரி செம்மையா இருக்கு நண்பர்களே. எல்லாம் ஒன்றுதானே, எல்லாம் சதுரமா இருந்தாலும் அதே ஹரி தானீங்க. சும்மா விளங்குதா நல்ல கார சாரமா செம்மையா இருக்கு நண்பர்களே. நீங்க உங்களுக்கு உரைப்பு வேணாண்டிக்கு நீங்க குழம்பு மிளகாத்தூள் கட்டத்தூள் எல்லாம் கணக்கா பார்த்து செய்யலாம். ஆனா செம்மையா இருக்கு. இப்படி காரசாரமா சாப்பிட்டதான் நல்லா இருக்கு. எங்க தூர பயணங்கள் போய் இப்படி செஞ்சு கொண்டு போனா சும்மா வேற லெவலா சாப்பிடலாம். ஆனா இவருக்கு ரெயின்ல போய்க்க தேங்காய் ரொட்டி தான் விருப்பம். ஆனா ரெயின்ல போய்க்கல இப்படி செஞ்சு கொண்டு போனா சுடுதண்ணி போத்துல போய்க்க இப்படிதான் செய்யணும். எப்ப போறோமோ பாப்போம் போய்க்க சுடுதண்ணி போத்துல இல்ல சுடாச்சுட ஒரு டீ இல்லாட்டிக்கு கோப்பி பிளேட் ஏதாவது பிளேன் கோப்பி ஏதாவது போட்டுக்கொண்டு இப்படி இதையும் சுட்டு கொண்டு போனா அப்படியே ரெயின் காத்துக்காக அவங்க இப்படி சாப்பிட்டு கொண்டு போலாம். உண்மைக்கும் அப்படி இருக்கு. வீடியோ காயெல்லாம் சொல்லல செம்மையா இருக்கு நண்பர்களே. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதான் ஸ்ரீலங்கன் மீன் ரொட்டி கிழங்கு ரொட்டி. இது நீங்க கிழங்கு வச்சுக்கண்டா கிழங்கு ரொட்டி, மீண்டின் வச்சுக்கண்டா மீண்டின் ரொட்டி, சிக்கன் வச்சுக்கண்டா சிக்கன் ரொட்டி. அப்படித்தான்
எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. மட்டன்ல செஞ்சாலும் நல்லா இருக்கு, சிக்கன்ல இல்ல இல்லனாலும் செய்யலாம், நீங்க விரும்பின மாதிரி செம்மையா இருக்கு. ஆஹா ஓஹோ அப்படி இருக்கு.